எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, உம்முடைய திருவா ஆண்டவரே முகத்தை நோக்கி பார்க்கிறோம். உம்முடைய சமூகத்திலிருந்து வெளிப்பட வேண்டிய எங்களுக்கு உண்டான வார்த்தைகளை நீர் வெளிப்படுத்தி தாரும். ஆண்டவர் தாமே ஸ்தோத்திரம். எல்லா தடைகளையும் நீக்கி கர்த்தர் நீர் அற்புதம் செய்ய வேண்டி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. சரி. சங்கீதத்தின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை சரி நம்ம எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். 694வது பக்கம் 40வது சங்கீதத்தில் உள்ள அந்த 1வது வசனத்தை நம்ம எல்லாருமே சேர்ந்து நாம் படிக்கலாம். எல்லாரும் சேர்ந்து படிங்க பார்ப்போம். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். சரி, இந்த செல்லுகளெல்லாம் சைலண்டில் போட்டு வைங்க. அப்படி போட தரலைன்னா பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு உதவி செய்வாங்க. பாருங்க, ஆண்டவர் சமூகத்தில் தாவீது காத்து இருந்ததை குறித்து அவர் சொல்லுகிற ஒரு காரியத்தை நாம் இந்த இடத்துல படிக்க கேட்டோம். அவர் சொல்லுகிறார், நான் கர்த்தருக்காக எப்படி இருந்தேன்? பொறுமையுடன் காத்திருந்தேன். ஆண்டவருக்காக காத்திருக்கிற அவருடைய பிள்ளைகளை ஆண்டவர் வெட்கப்பட்டு போக விடுகிறவர் இல்லை. அல்லேலூயா. ஆமாம், ஆண்டவர் சமூகத்தில் ஜெபத்தில் காத்திருக்கிற நம்முடைய ஜெபங்களுக்கெல்லாம் பதில் தருகிற நல்ல தேவனாக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். காத்திருக்கிற பிள்ளைகளுடைய சிறையிருப்பை மாற்றுகிறவர் நாம் ஆராதிக்கிற ஆண்டவராய் இருக்கிறார். காத்திருக்கிறவர்களுக்கு விடுதலை தருகிற தேவனாய் நாம் ஆராதிக்கிறவர் இருக்கிறார். காத்திருக்கிற உங்களுடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அற்புதம் செய்ய அவர் நல்ல தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்திலே நம்ம காத்திருக்க வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் காத்திருக்கும் போது கர்த்தர் நிச்சயமாக நம்மிடமாக சாய்ந்து, தாவீது அதை சொல்லுகிறதை பார்க்கிறோம். நான் அவருக்காக ரொம்ப பொறுமையோடு காத்திருந்தேன். அப்போ நம்ம தாவீது காத்திருந்ததை குறித்து சொன்னது போல வேதத்தில் காத்திருந்து தேவனிடத்தில் நன்மையை பெற்றவர்களும் காத்திராமல் போன சம்பவங்களையும் நம்ம சுருக்கமாய் நம்ம பார்க்க போகிறோம். பாருங்க, ஆண்டவர் ஸ்தோத்திரம் மோசேயோடு கர்த்தர் பேசும்போது அவர் ஸ்தோத்திரம் கர்த்தருடைய வார்த்தையை பெறுவதற்காக கடந்து போயிருந்தார். அப்போ கர்த்தருக்காக காத்திருக்க முடியாம இந்த ஜனங்கள் அங்க கர்த்தரை நோக்கி பார்க்க போன மோசேக்கு என்ன சம்பவித்ததோ என்று சொல்லி அவர்கள் என்ன செய்தார்கள்? தங்களுக்கு முன் செல்லும் ஒரு தெய்வத்தை உண்டு பண்ணி அவர்கள் கர்த்தருக்கு முன்பாக அருவருப்பானவர்களாய் போனார்கள். அப்போ கர்த்தருக்காக காத்திருக்கிற நாம ஒரு காரியத்தை விளங்கி கொள்ளணும். ஸ்தோத்திரம், நான் நிச்சயமாக ஆண்டவரிடத்திலிருந்து ஒரு பதிலை பெறுவேன். நிச்சயமாக நான் காத்திருக்கிறது அவருக்கு பிரியமானதா இருக்கும், வேதம் சொல்லுகிறபடியான காரியமா இருக்குமானால் நாம் காத்திருக்கிற நம்முடைய முகங்களை கர்த்தர் வெட்கப்பட்டு போக விடுகிறவர் இல்லை. ஹல்லேலூயா. மனுஷன் இந்த பூமிக்குரிய காரியங்களுக்காக காத்திருக்கிறான். ஸ்தோத்திரம், அந்த காரியத்தை குறித்து சொல்லவில்லை வேதம். அவருக்காக காத்திருக்கிறவர்களுடைய வாழ்க்கையில அவர் வெளிப்பட்ட விதத்தையும் எப்படி காத்திருக்க வேண்டும் என்கிற காரியத்தையும் வேதம் நமக்கு சொல்லி கொடுக்கிறதை நாம் பார்க்க போகிறோம். சாமுவேல் கொண்டு கர்த்தர் ஸ்தோத்திர ராஜாவுக்கு சொல்லுகிறார், சவுலுக்கு நீ என்ன செய்ய வேண்டும்? நான் வரும் அளவும் காத்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்போ அந்த ராஜா என்ன செய்யாமல் போனாரு? காத்திராமல் போனதினாலே தன்னுடைய அந்த ராஜ அபிஷேகத்தை அந்த மனிதன் இழந்து போனான் என்று நம்ம படிக்கிறோம். அப்போ நம்ம காத்திருக்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னா ஸ்தோத்திரம், நம்ம எடுக்கிற ஒரு முடிவாய் இருந்தாலும் ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம பண்ணுகிற பொருத்தனைகளோ ஏறெடுக்கிற எந்த ஒரு காரியங்களா இருந்தாலும் சரி, அதற்கு கர்த்தர் ஒரு காரியத்தை செய்யும் வரை நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். நாம் காத்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் ஆண்டவர் நம்ம காத்திருக்கிற நம்ம ஏறெடுக்கிற நம்முடைய ஜெபங்களுக்கு எப்படிப்பட்ட காரியத்தை செய்வார், எது அவருக்கு பிரியமான காரியம் என்கிறதை நாம் விளங்கி கொள்ள முடியும். அப்படி ஆண்டவருக்கு பிரியமான அந்த காரியத்தை நாம் அறிந்து கொள்ளும் போதுதான் தேவனோடு உள்ள உறவிலே நாம் என்ன செய்ய முடியும்? இன்னும் கிட்டி கடந்து போக முடியும். நான் காத்திருக்கிறது பிரயோஜனம் இல்லாமல் போகுமானால், நான் காத்திருக்கிறது வெறுமையாய் போகுமானால், நான்
காத்திருக்கிறதுனால எனக்கு ஒரு பலன் கிடைக்காமல் போகுமானால் நான் கர்த்தரை இன்னும் கிட்டி நெருங்கி சேர முடியாது. கர்த்தருடைய உறவிலே நான் என்ன செய்ய முடியாது? நிலைத்திருக்க முடியாது. அருமையான தேவ ஜனமே, இந்த வருடத்துல ஹல்லேலூயா கர்த்தருடைய சமூகத்துல நீங்க வந்திருக்கிறீங்க. ஆண்டவருடைய சமூகத்துல நீங்க எந்தெந்த காரியங்களுக்காக காத்திருக்கிறீங்களோ அவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களிடமாய் சாய்ந்து உங்கள் கூப்பிடுதலை நிச்சயம் கேட்டு பதில் தருவேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, எத்தனை பேரு நான் ரொம்ப நாளா நான் ஜெபம் பண்றேன், ஆனா அந்த ஜெபத்திற்கு ஒரு பதில் என்ன செய்ய முடியல? பார்க்க முடியல. ஆனா ஆண்டவர் அந்த ஜெபத்திற்கு இந்த வருடமாச்சும் பதில் தருவாரான்னு சொல்லி நீங்க எத்தனை பேர் காத்திருக்கிறீங்கன்னு தெரியல. ஒருவேளை இப்படி சாட்சிகளாய் சொல்லலாம், நான் கடந்த வருடங்களிலே ஆண்டவருடைய சமூகத்துல நான் ஏறெடுத்த ஜெபங்கள், காத்திருந்த பல வருடங்கள் நாட்களுக்கு கர்த்தர் எனக்கு நல்ல ஒரு பலனை கொடுத்தார், நல்ல ஒரு பதிலை கொடுத்தார் என்று சொல்லக்கூடியவர்களும் என்ன செய்யலாம்? இருக்கலாம். எது எப்படியோ ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருக்கிறவர்களுக்கு வேதம் சொல்லுகிறது, அவர் புதிய பலனை தருகிறார் என்று சொல்லி. ஹல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை ஒருவர் வாசிங்க. ஜனங்கள் சகரியாவுக்கு காத்திருந்து அவன் தேவாலயத்தில் தாமதித்ததினால் ஆச்சரியப்பட்டார்கள். புதிய ஏற்பாட்டில் 76வது பக்கத்தில் இருக்குது. 21வது வசனத்தை திரும்ப ஒருவர் வாசிக்க நம்ம கேட்கலாம். ஜனங்கள் சகரியாவுக்கு காத்திருந்து அவன் தேவ ஆலயத்தில் தாமதிக்கிறதினால் ஆச்சரியப்பட்டார்கள். நான் இப்படி சொல்லுகிறேன், காத்திருந்து தாமதிக்கிற ஒரு காரியம் உங்களுக்கும் எனக்கும் ஒரு பெரிய ஆச்சரியமான அற்புத காரியத்தை செய்ய போகிறது. ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்க களைத்து போயிருக்கலாம், சோர்ந்து போயிருக்கலாம். நான் இந்த காரியத்திற்காக ரொம்ப பிரயாசப்படுகிறேன், ஆனால் அந்த காரியத்தில் நான் ஒரு ஜெயத்தை பார்க்க முடியல. பல எக்ஸாம் எழுதிட்டேன், ஆனால் நான் எதிர்பார்க்கிற அந்த ஒரு என்ன செய்ய முடியல? வெற்றியை பார்க்க முடியல. நான் தேர்ச்சி அடைந்தாலும் நான் எதிர்பார்க்கிறதான ஒரு ஹல்லேலூயா அரசாங்க உத்தியோகத்தில் நான் அமர்த்தப்பட முடியாத ஒரு நிலையில நான் என்ன செய்யப்படுகிறேன்? தள்ளப்படுகிறேன் என்று சொல்லலாம். ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்க பிள்ளைகளுக்காக காத்திருக்கிற காரியமா இருந்தாலும் சரி, திருமண காரியமா இருந்தாலும் சரி, ஸ்தோத்திர கர்த்தர் எனக்கு நல்ல ஒரு கர்ப்பத்தின் கனியை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி காத்திருக்கிற காரியமா இருந்தாலும் சரி, விவசாய காரியமா இருந்தாலும் சரி, உங்க கடன் தேவையான காரியமா இருந்தாலும் சரி, காத்திருக்கிற உங்களுக்கு தாமதிக்கிற எல்லாம் நிச்சயமாக தேவனிடத்திலிருந்து உங்களுக்கு ஒரு அற்புதத்தை பெற்றுக் கொடுக்கும். கையை உயர்த்தி ஒரு ஆமேன் என்று சொல்லுங்க பாப்போம். சத்தமா கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆமா, பக்கத்துல இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க பாப்போம், காத்திருக்கிற உங்களுக்கு கர்த்தர் அற்புதம் செய்வார். இப்ப பாருங்க, ஜனங்கள் காத்திருக்கிறாங்க. யாருக்காக காத்திருக்கிறாங்க? சகரியாவுக்காக காத்திருக்கிறாங்க. இப்ப இந்த காத்திருக்கிற ஜனங்கள் என்ன செய்தாங்களாம்? அவரு தாமதிக்கிறத பார்த்து என்ன செய்தாங்க? ஆச்சரியப்பட்டார்கள். பாருங்க, அந்த 1ஆம் அதிகாரத்தினுடைய 13வது வசனத்துல வாசிங்க பார்ப்போம். சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. வாசிங்க. பாருங்க, போதும். இந்த சகரியா ஸ்தோத்திரம் ஆசாரிய முறைமையின்படி தேவாலயத்துக்குள்ளே பிரவேசித்து தூபம் காட்டுகிற அந்த ஒரு ஸ்தோத்திர ஊழியத்தை நிறைவேற்றி வந்த ஒரு மனிதன் என்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காரியம்.
இப்படி தூபம் காட்டி ஸ்தோத்திரம் ஜனங்களுக்கு அவர்களுடைய ஸ்தோத்திரம் ஜெபங்களுக்கு தேவனிடத்துல பதிலை பெற்று தரக்கூடிய அந்த ஒரு மனிதன் ஒரு நாள் தேவ சமூகத்துல அவர் நிற்கும்போது பாருங்க, அந்த அதிகாரத்துல ஸ்தோத்திரம் 11வது வசனத்துல சொல்லுகிறது, கர்த்தருடைய தூதன் ஒருவன் தூபபீடத்தின் வலது பக்கத்திலே நின்று அவனுக்கு தரிசனமாகி சகரியா அவனை கண்டு கலங்கி பயமடைந்தார். தூதன் அவனை நோக்கி, அப்பதான் இப்ப நம்ம படித்த இந்த காரியங்கள் எல்லாத்தையும் சொல்லுகிறார். இப்போ ஜனங்கள் எல்லாரும் தேவாலயத்திலே வெளியே காத்திருக்கிறார்கள். இப்போ ஸ்தோத்திர ஆண்டவருடைய சமூகத்துல பிரவேசித்த அந்த சகரியா தேவ தூதனால ஒரு வார்த்தையை பெறுகிறார். இந்த வார்த்தையை பெற்று அவர் வந்து அந்த வார்த்தையை அவர்களிடத்துல சொன்னதாக நம்ம படிக்க முடியாது. ஆனால் அவர் ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபித்ததான அந்த ஜெபத்திற்கு ஆண்டவர் அவருடைய வேளையின் போது அவருடைய ஊழிய நாட்களில ஸ்தோத்திரம் பலிபீடத்தின் நடுவே கர்த்தர் அவருக்கு தரிசனமாகி அவர் விண்ணப்பம் பண்ணின, அவர் ஜெபம் பண்ணின, அவர் காத்திருந்த அந்த ஒரு காரியத்திற்குண்டான பதிலை சகரியாவுக்கு தந்ததினாலதான் ஒரு தாமதமாகிறதை நம்ம பார்க்கிறோம். இங்க ஜனங்கள் கால தாமதமாகிறதை பார்க்கும்போது பாருங்க, அந்த இடத்துல தாமதிக்கிறதை அவர்கள் பார்க்கும்போது அவர் தேவ சமூகத்துல தேவன் அவனோடு இடைப்படுகிறார் என்கிறதை அவர்கள் என்ன செய்தார்கள்? புரிந்து கொண்டார்கள். நாம காத்திருக்கிறோம், ஆனால் ஆண்டவர் நம்மோடு பேசுகிற ஒரு சத்தத்தை கேட்கும் போது நம் தைரியம் அடைய முடியும். அல்லது சகரியாவை போல நாம் ஒரு தரிசனத்தை பார்ப்போமானால் நாம் என்ன செய்ய முடியும்? விசுவாசிக்க முடியும். ஆனால் நாம் ஜெபிக்கிற எந்த ஒரு காரியங்களும் நாம் எதிர்பார்க்கிறபடி நமக்கு ஒரு அற்புதத்தை கொண்டு வர முடியாத ஒரு நிலையிலே நாம் தள்ளப்பட்டு இருந்தாலும் நிச்சயமாக எப்படி சகரியாவுடைய ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் கொடுத்து அவரோடு பேசினாரோ அதே போல நம்முடைய ஜெபத்திற்கும் நாம் காத்திருக்கிறதான நம்முடைய காத்திருப்புக்கும் வேண்டியதான வார்த்தையை கர்த்தர் தம்முடைய தூதனை கொண்டு அனுப்பி பேச வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, இந்த எலிசபெத் சகரியாவை குறித்து நம்ம எல்லாரும் படித்த ஒரு நல்ல ஒரு வேத பகுதி தான். அவங்க ஸ்தோத்திர 7வது வசனத்துல சொல்லி இருக்குது, இருவரும் வயது சென்றவர்களாயிருந்தார்கள். இப்போ ரொம்ப வயதான இவர்கள் ஸ்தோத்திரம் பிள்ளை இல்லாதவர்களா இருக்கிறார்கள். இந்த பிள்ளை இல்லாத இந்த சகரியா எலிசபெத்தினுடைய காரியம் நம்ம எல்லாம் படித்த ஒரு பகுதியா இருந்தாலும் அந்த இடத்துல நம்ம ஸ்தோத்திரம் 13வது வசனத்துல தூதன் சகரியாவை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை ஆச்சரியமான காரியத்தை நம்மை சிந்திக்க வைக்கிறது. காரணம், சகரியாவை பார்த்து அந்த தூதன் சொன்ன வார்த்தை என்னன்னு சொன்னா, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று சொல்லுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆனால் சகரியா எதற்காக வேண்டியிருப்பார் என்று சொல்லி நாமளே என்ன செய்யறோம்? ஸ்தோத்திரம் யூகிக்கிறோம். நீங்க சொல்லுங்க பாப்போம். சகரியா வயது சென்று குழந்தை இல்லாம போனதுனால அவர் ஆண்டவரிடத்துல என்ன காரியத்தை வேண்டியிருப்பாரு? சொல்லுங்க, எதுக்காக வேண்டியிருப்பாரு? குழந்தைக்காக வேண்டியிருப்பார். அப்படித்தானே? சொல்லுங்க, வேற யாராச்சும் அவர் எதுக்காக வேண்டியிருப்பாரு? கண்டிப்பா அதற்காக தான் என்ன செய்திருப்பாருன்னு நினைப்போம். குழந்தைக்காக வேண்டியிருப்பார். கண்டிப்பா அந்த காரியத்தை தான் அவர் வேண்டினார். ஆனால் அந்த வேத பகுதியிலே நாம் பார்க்கும்போது அவர் எவ்வளவு காலங்கள் அவருடைய திருமண காலத்தில் இருந்து அவர் வயது கடந்து முதிர்ந்த ஒரு காலம் வரையிலும் அவர் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபித்த ஒரு ஜெபம் என்னவென்று சொன்னால், தன்னுடைய பிள்ளைக்காக அவர் ஜெபம் பண்ணினதை எல்லாம் காட்டிலும் அந்த வேத பகுதியில நம்ம வாசிக்கும் போது பாத்தீங்கன்னு சொன்னா 14வது வசனத்தை வாசிங்க. அப்ப ஆண்டவரே ஸ்தோத்திரம், எனக்கு ஒரு சந்தோஷத்தை நீங்க தாங்கன்னு சொல்லி அவர் ஜெபம் பண்ணினாரா அப்படின்னு சொல்லி பார்த்தா அதனுடைய பிற்பகுதி சொல்லுது, அவன் பிறப்பின் நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள். எனக்கு ஒரு பிள்ளைய தாங்க ஆண்டவரேன்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணுகிறேன். நம்ம எல்லாரும் ஆண்டவரிடத்தில் அநேக காரியங்களை நமக்காக கேட்கிறோம். ஆனால் யோவானை சகரியா கேட்டது போல நாம கேட்க கற்றுக்கொள்ள வேண்டும். பாருங்க, இவர் பிள்ளைக்காக காத்திருக்கிறார். ஆனால் வயது முதிர்வுனாலே இனி எனக்கு அப்படி ஒரு பாக்கியம் கிடைக்குமா என்கிறதான ஸ்தோத்திரம் ஒரு அவன் நம்பிக்கைக்குள்ளாக போனா
ஆனாலும் அவர் பண்ணின ஜெபத்திற்கு உயிர் இருக்கிறது. அவர் பண்ணின ஜெபத்தை பரலோகம் கேட்டிருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இப்ப அவர் கேட்டது என்ன காரியத்தை கேட்டாருன்னு சொன்னா, ஆண்டவரே எனக்கு ஒரு பிள்ளையை தாரும், அவன் பிறப்பின் நிமித்தம் என்ன செய்ய வேண்டும், அநேகர் சந்தோஷப்பட வேண்டும். எத்தனை பேர் நம்ம இப்படி ஆண்டவர்கிட்ட பிள்ளைய கேட்டு பெற்று இருக்கிறோம் சொல்லுங்க பாப்போம். ஸ்தோத்திரம். எனக்கு ஒரு சந்தோஷம் உண்டாகணுங்கிறத தான் இன்னைக்கு நாம என்ன செய்யறோம், நாடி தேடி ஓடிக்கொண்டு இருக்கிறோம். ஆனால் ஒரு தொலைநோக்கு பார்வையோடு, ஒரு பெரிய தரிசனத்தோடு, ஒரு பெரிய திட்டத்தோடு சகரியா செய்கிறதான ஜெபத்தை இந்த இடத்திலே நம்ம பார்க்க முடியும். நாம் அநேக காரியங்களுக்காக தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறோம் தேவ பிள்ளைகளே. ஆனால் சகரியா ஜெபித்தது போல நல்ல ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு ஜெபத்தை நம்ம ஏறெடுக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் இன்னும் நிறைவேற வேண்டிய அநேக தீர்க்கமான வார்த்தைகள் நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, அறுவடை மிகுதி, வேலை ஆட்களும் குறைவு. எஜமானிடத்துல அறுவடைக்கு வேலை ஆட்களை அனுப்பும்படி வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். நாம ஜெபிக்கிறோம், ஆண்டவரே எனக்கு சுகத்தை தாரும். நாம ஜெபிக்கிறோம், எனக்கு நல்ல ஒரு வேலையை தாரும். ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கிறோம், எனக்கு நல்ல ஒரு திருமண வாழ்க்கையை ஏற்படுத்தி தாரும். ஆண்டவர் திருமணமான எனக்கு நல்ல ஒரு புள்ள பாக்கியத்தை தாரும். இன்னும் இப்படி ஒரு ஜெபம் இப்ப சமீப காலமா வருது. ஆண்டவரை எனக்கு பொம்பளை பிள்ளைய கொடுத்தீங்க, ஒரு ஆம்பளை பிள்ளையையும் தாங்க ஆண்டவரேன்னு பண்ற ஜெபத்தையும் இன்னைக்கு நம்ம அதிகமா கேட்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆண்டவர் நம்ம கேட்கிற எல்லா ஜெபங்களுக்கும் பதில் தருகிறார். ஒருவேளை ஆண்டவர் நமக்கு தருகிறது எப்படிப்பட்டதா இருந்தாலும் அது தேவ திட்டம் என்கிறதை நாம் புரிந்து கொள்வோமானால் அந்த பிள்ளையின் நிமித்தம் அநேகருக்கு ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்துகிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆண்டவர் இந்த வருடம் உங்களால பரலோகம் சந்தோஷப்படும்படியான காரியத்தை உங்கள் வாழ்க்கையில செய்ய போகிறார். சபையின் மூலியமாய் பரலோகம் மகிமைப்பட போகிற காரியத்தை சபைக்குள்ளே செய்ய போகிறார். கர்த்தர் தம்முடைய தாசர்களை கொண்டு, ஊழியர்களை கொண்டு ஸ்தோத்திரம் மகிமைப்பட போகிற காரியங்களை இந்த ஆண்டில குறிப்பாய் செய்கிறதை நாம பார்க்க போகிறோம். கையை உயர்த்தி ஒரு ஆமேன் என்று சொல்லுங்க பாப்போம். ஒருவேளை நீங்க காத்திருக்கிற அந்த காரியம் உங்க வாழ்க்கையில ஹல்லேலூயா ஒரு ஸ்தோத்திரம் ஒரு சலிப்பை கொண்டு வந்திருக்கலாம். இனிமேட்டும் இந்த ஜெபத்தை நான் பண்ணணுமா, இந்த ஜெபத்துக்கு பதில் இந்த ஸ்தோத்திர காலம் கடந்து போயும் பதில் எனக்கு கிடைக்குமான்னு சொல்லி நீங்க வந்திருக்கிற உங்களை பார்த்து தான் சொல்றாரு, நீ பண்ணுன அந்த ஜெபத்தை நான் கேட்டு உனக்கு ஹல்லேலூயா என்னுடைய தூதனை அனுப்பி உன் ஜெபத்திற்கு ஒரு பதிலை தரும்படியாக நான் திட்டம் கொண்டிருக்கிறேன். உன் ஜெபங்கள் கேட்கப்பட்டது. ஹல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. என் ஜெபத்தை கேட்கிறவரை நான் பார்க்க வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. என் துதியை அங்கீகரிக்கிற தேவனுடைய ஆலயத்திற்கு நான் வந்திருக்கிறேன். எனக்காக மரித்து உயிர் தெழுந்த ராஜாதி ராஜாவை திரும்ப இந்த பூமி வர பார்க்க போகிறதை நான் ஹல்லேலூயா விசுவாசிக்கிறேன். அவர் எனக்காக மரித்து உயிர் தெழுந்தார் என்பதை நான் நம்புகிறேன். என் பாவங்கள் அவரால் மன்னிக்கப்படும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். என் நோய்கள் அவராலே ஹல்லேலூயா பரிகரிக்கப்பட்டது என்பதை நான் நம்புகிறேன். என்னுடைய ஜெபத்திற்கு ஹல்லேலூயா நிச்சயம் நான் ஒரு பதிலை பெற்றுக் கொள்ளுவேன். என் ஜெபத்திற்கு நான் ஒரு ஜெயத்தை நான் பார்க்க போகிறேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒருவேளை நம்ம ஹல்லேலூயா ஜெபிக்கிற அந்த ஜெபத்திற்கு மாறான காரியத்தை நாம இப்ப சந்திக்கிறவங்களா இருக்கலாம். ஹல்லேலூயா. நான் ஆண்டவர் என் கூட பேசணும்னு காத்திருக்கிறேன், ஆனா நான் சந்திக்கிறதெல்லாம் எனக்கு வேதனையை கொண்டு வருகிறது. அதனால நீங்க ஜெபிக்கிற அந்த ஜெபம் கேட்கப்படலைங்கிறது அர்த்தம் கிடையாது. நிச்சயமாக வேதம் சொல்லுகிறது போல ஹல்லேலூயா குறித்த காலத்திற்கு தரிசனம் வைக்கப்பட்டு
இருக்கிறது, அது பொய் சொல்லாது, அது நிச்சயமாக அது நிறைவேறும். காத்திரு 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 என்று சொன்ன அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில தரிசனத்தை நிறைவேற்றக்கூடியதா இருக்கிறது. ஹல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். நமக்கு தரிசனத்துக்கு தோல் கொடுக்கிறதுக்கு ஆள் இல்லாம போகலாம். தரிசனம்னா என்னன்னு தெரியாத ஜபத்தை பண்ணக்கூடிய பிள்ளைகளா கூட இருக்கலாம். தரிசனத்துக்கு உண்டான ஹல்லேலூயா உதவிகள் நமக்கு கிடைக்காமல் போகலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், காத்திருக்கிற உனக்கு ஜெபித்து வருகிற அந்த ஜபத்தை கேட்டு நான் பரலோகத்திலிருந்து தம்முடைய தூதனை அனுப்பி உன் ஜபத்திற்கு ஒரு பதிலை இந்த ஆண்டு காண்பிக்க போகிறேன். அதை ஹல்லேலூயா நீ பெற போகிறாய். ஆமென் என்று சொல்லுங்க பாப்போம். சத்தமா அல்லேலூயா என்று சொல்லுங்க. ஏனென்றால் நான் காத்திருக்கிறது இம்மைக்கான காரியம் அல்ல, என்னுடைய தேவைக்காக அல்ல. நான் காத்திருக்கிறது பரலோகம் மகிமைப்படும்படியான காரியத்திற்காக காத்திருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். சகரியா பாருங்க, நமக்கு எனக்கு பிள்ளை இல்லையேன்னு சொல்லி பிள்ளைக்காக ஜபம் பண்ணி அநேக வருஷம் காத்திருந்தாருங்கிறத தான் நம்ம பார்க்கிறோம். ஆனா சகரியா அப்படிப்பட்ட காரியத்தை கேட்கல. தேவ பிள்ளையே, நீ ஆண்டவரிடத்துல கேட்கிறதும் இப்படிப்பட்ட காரியத்தை கேளு. உனக்காக ஒரு காரியத்தை கேட்காத, உன் பேர் வழங்கணும்னு சொல்லி நீ ஹல்லேலூயா ஹல்லேலூயா கவலைப்படாத. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆண்டவர்கிட்ட நீ கேட்கக்கூடியது, ஆண்டவரே ஹல்லேலூயா பரலோகம் சந்தோஷப்படும்படியான ஒரு காரியத்தை என் வாழ்க்கையில செய்யுங்க. ஹல்லேலூயா தேவ ராஜ்யம் கட்டி எழுப்பப்படுவதற்குண்டான ஒரு காரியத்தை என் மூலியமா நீங்க நடப்பீங்க. ஆண்டவரே, என்னோடு கர்த்தர் இருக்கிறார், என் ஜெபத்தையும் கர்த்தர் கேட்கிறார். கர்த்தர் எனக்கும் ஹல்லேலூயா காத்திருந்த ஹல்லேலூயா ஹல்லேலூயா என் ஜெபத்திற்கு பதிலை தந்தார் என்று சொல்ல கர்த்தர் என்னை சாட்சியாய் வையும் ஆண்டவரே என்று சொல்லி கேளுங்கள். ஹல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா சொல்லுங்க சத்தமா ஒரு அல்லேலூயா. ஆமா பாருங்க, ஸ்தோத்திரம். அந்த இடத்துல நம்ம படித்தோம், அவன் பிறப்பை நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படணும். இந்த தரிசனம் உள்ளவங்களை இன்னைக்கு நம்ம பார்க்க முடியல. இந்த தரிசனத்துல எல்லாராலையும் நிலைத்திருக்க முடியல. நம்ம அழைக்கப்பட்ட ஆண்டவரை நோக்கி பார்த்து ஹல்லேலூயா அந்த பரலோகத்துக்குண்டான காரியம் நம்முடைய வாழ்க்கையில பிரதானமா இருக்குமானால், ஹல்லேலூயா காலங்கள் கடந்து போயிருந்தாலும், பல வருடங்கள் உங்களுடைய காத்திருப்பின் நாட்களாக இருந்தாலும், நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு சொல்லுகிறேன், தேவ சமூகத்தில் சொல்லுகிறேன், கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற அபிஷேகம் பெற்றவனாய் சொல்லுகிறேன், உங்க வாழ்க்கையில நீங்க எதற்காக காத்திருந்தீங்களோ இந்த 26ல கர்த்தர் ஒவ்வொன்றையும் ஹல்லேலூயா கேட்டு ஒவ்வொன்றையும் பார்த்து அதற்குண்டான பிரதிபலனை ஆண்டவர் சீக்கிரத்தில் உங்களுக்கு தர போகிறார். ஒரு ஆமென் என்று சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா என்று சொல்லுங்க. இந்த காத்திருந்த சகரியா எலிசபெத்தை பார்த்து சொல்லுகிறார், ஹல்லேலூயா உனக்கு இனத்தாளா இருக்கிறவளுக்கும் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்தார். இந்த 2 பேருடைய சம்பவத்திலே பார்த்தீங்கன்னா, ஹல்லேலூயா 3 மாதங்கள் 5 மாதங்கள் வெளிப்படாதிருந்தார்கள், காத்திருந்தார்கள் என்கிறதை நம்ம அந்த இடத்துல படிக்க முடியும். அப்படியானால் நீங்கள் காத்திருக்கிற ஒரு காரியத்தை ஆண்டவர் நான் இப்படி சொல்லுகிறேன், இன்னும் ஒரு 3 மாதத்திற்குள்ள 5வது மாதத்திற்குள்ள நீ கிரகிக்க முடியாத அற்புதமான காரியத்தை உன் வாழ்க்கையில ஹல்லேலூயா கர்த்தர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். சத்தத்தை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. சத்தத்தை உயர்த்தி ஒரு ஆமென் என்று சொல்லுங்க. காத்திருக்கிற எனக்கு நிச்சயமா தேவனிடத்திலிருந்து ஒரு பதிலை பெறக்கூடிய ஆச்சரியமான காரியமாய் விளங்கும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இரண்டாவது ஒரு வசனத்தை படிங்க. 15வது வசனத்தில் அவர் சொல்லுகிறதான வார்த்தையை பாருங்க. அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாய் இருப்பான். பாருங்க, எனக்கு ஒரு குழந்தைய தாங்க ஆண்டவரே, அவனால அநேகர் சந்தோஷப்படணும்னு சொல்லி கேட்கிறார். முதலாவது. 2வது, இந்த 15வது வசனத்தில் அவர் கேட்கிற ஒரு காரியம் என்னன்னா, அந்த குழந்தை பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்ட குழந்தையா இருக்கணும் ஆண்டவரேன்னு கேட்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம்.
ஆமா, நாம எப்படி கேட்குறோம்? ஆண்டவரே, என் பிள்ளை எனக்கு நல்ல ஒரு பேரை கொண்டு வந்து கொடுக்கணும். அது எல்லாரும் கேட்கக்கூடிய ஒரு வார்த்தை தான். ஆனா எந்த பெற்றோராச்சும் என் பிள்ளைக்கு பரிசுத்த ஆவியை கொடுக்கணும் ஆண்டவரேன்னு ஜெபம் பண்றோமா? சொல்லி பாருங்க. பக்கத்துல கேட்டு பாருங்க. அவங்க நிச்சயமா இப்படி சொல்ல மாட்டாங்க. ஞானஸ்தானம் இன்னும் எடுக்கலையே, வயசு ஆகுதே, தோத்துறோம், அந்த காலத்துக்குள்ள அவனுக்கு ஒரு ஞானஸ்தானத்தை கொடுத்துடணுமே. இல்ல 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 இல்ல, இன்னும் ஒரு 2 வருஷம் இருக்கட்டும், அப்புறம் பொறுமையா என்ன செய்யலாம், கொடுத்துக்கலாம். ஸ்தோத்திரம். ஏன்னா அவன் இன்னும் அனுபவிக்க வேண்டியது உலகத்துல இருக்குது. அவன் இன்னும் என்ன செய்ய வேண்டியது இருக்குது. ஆமா, அவன் சந்தோஷப்படணும்னு சொல்லி நிறைய காரியம் இருக்குது. ஒருவேளை தெரியாம ஏதோ ஒண்ணு செஞ்சிட்டானா அதை ஆண்டவர் மன்னிக்கணுமே, அது பாவமா போயிருமே. அதனால நாமளே என்ன செய்யறோம், இப்ப பரிசுத்த ஆவிக்காக ஜெபிக்காம, அவன் ஞானஸ்தானம் பெறணுங்கிறதுக்கு நம்ம இடம் கொடுக்காம, அவன் கொஞ்சம் காலத்தை என்ன செய்யட்டும், போஸ்ட் பண்ணி இருக்கட்டும். அவனா சொல்லட்டும், அவனா விரும்பட்டும், அவனா சொல்லுவான், அவனா விரும்புவான். எப்ப அவன் சொல்றது, எப்ப அவன் விரும்புறது, எல்லாருக்கும் தேவையானது கர்த்தருடைய ஆவியானவர். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. சகரியா அவனுடைய ஜெபத்தை பாருங்க. கொஞ்சம் அதை நம்ம உற்று கவனித்து தியானிப்போமானால் எவ்வளவு ஒரு ஆச்சரியமான காரியமா இருக்கிறது பாருங்க. இவருக்கு கால தாமதம் ஆனாலும் கர்த்தர் இவருக்கு செய்த காரியம், இவர் எப்படி ஜெபித்தாரோ அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்து கொடுத்தார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமா, அவரு தனக்காக ஒரு காரியத்தை கேட்டிருப்பாரானால் ஒருவேளை இந்த ஜெபம் காத்திருந்து கேட்கப்படலன்னு சொல்லி அவர் சொல்லி இருப்பாரு. இப்ப அவர் கேட்டதெல்லாம் ஆண்டவருக்காக கேட்கிறாருங்க. அவர் கேட்கறது பாருங்க, ஸ்தோத்திரம், அநேகருக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கணும். எப்படி கலெக்டராகி ஒரு சந்தோஷத்தை கொடுக்கணுமா, முதலமைச்சர் ஆகணும், எம்எல்ஏ ஆகணும், எம்பி ஆகணும்னு சொல்லி கேட்டாரா? அப்படி கேட்கல. அவர் செய்யறதான ஊழியம் ஆசாரிய ஊழியம். இப்ப அவர் கேட்கிற ஒரு காரியமோ, அந்த பரலோக பிரதான ஆசாரியனுக்கு முன்பதாக வழியை செவ்வை பண்ணக்கூடிய ஒரு பிள்ளையாக, வனாந்திரத்தில் கூப்பிடுகிறவனாக, ஆண்டவரே ஹல்லேலூயா, எனக்கு ஒரு பிள்ளையை நீர் தருவீரானார், அவன் நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள். அப்படியானால் எனக்கு நீர் ஒரு பிள்ளையை தாரும், அவன் ஹல்லேலூயா கர்த்தருடைய ஊழியத்தை செய்வான். அவன் செய்கிற அந்த ஊழியத்தினாலே அநேக ஜனங்கள் விடுவிக்கப்படுவார்கள், அநேக ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், அநேக ஜனங்கள் தேவனுடைய ராஜ்யத்தினமாய் திறக்கப்படுவார்கள். அநேகருக்கு அவர் ஜீவன் உள்ளவர் என்கிறதை விளங்க பண்ணுகிறவனாய் இருக்கிறதினாலே சந்தோஷத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு பிள்ளையாய் இருப்பான். ஆண்டவரே, எனக்கு அப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை தாரும் என்று சொல்லி கேட்டான். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். நீங்க எப்படி கேட்க போறீங்க? இந்த ராகேல் லேயாள் கேட்டது போல போட்டி போட்டுட்டு எனக்கு ஒரு பிள்ளைய தாங்கன்னு கேட்காதீங்க. தோத்திரம், எனக்கு ஆம்பளை பிள்ளை இல்ல, எனக்கு ஒரு அவமானமா இருக்குது, எனக்கு சந்ததியை கொடுங்கன்னு சொல்லி கேட்காதீங்க. ஆணோ பெண்ணோ, ஆண்டவர் தருகிறது உங்களுக்கு அநேகரை சந்தோஷத்தை உண்டாக்கக்கூடியதாய் மாறும். ஆமேன் சொல்லுங்க பாப்போம். சத்தமா ஒரு ஆமேன் விசுவாசிக்கிறவங்க சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த சகரியா 2வது கேட்கிற ஒரு காரியம் என்னத்தை கேட்கிறார்? என்னத்தை கேட்டார்? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தன் தாயின் வயிற்றில் இருக்கும் போதே என்ன செய்யணுமா? பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு இருக்கணும். இப்ப வயிற்றுல இருந்து வெளியே வந்தோடனே செல்ல தூக்கி கொடுத்துறோம், பால் டப்பாவை இதை பார்த்துட்டு குடுறா அப்படின்னு சொல்லி. நம்ம இதை படிக்கும்போது நாம எதை விரும்பணும்னு சொன்னா, ஆண்டவரே எனக்கு பிள்ளைய நீங்க கொடுத்துட்டீங்க, ஒருவேளை அவனுக்கு ஒரு காலம் வந்து ஒரு பிள்ளையை நீங்க கொடுப்பீங்கன்னா, இப்படி பேர் உள்ள அந்த பிள்ளைய போல அவனுக்கு உண்டான பிள்ளைய நீங்க கொடுக்கணும் ஆண்டவரேன்னு பெற்றவங்க ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஒருவேளை ஸ்தோத்திர திருமணத்துக்காக காத்திருப்பீங்கன்னா, நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்கறது அந்த தேவ ராஜ்யத்தை மகிமைப்படுத்தக்கூடிய, தேவ ராஜ்யத்தை ஹல்லேலூயா கட்டி எழுப்பக்கூடிய ஒரு காரியமாய் கேட்கிற ஜெபமாய் உங்கள் ஜெபங்கள் இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். இந்த தாய் கேட்ட ஒரு ஜெபம் பாருங்க, ஒரு வித்தியாசமா இருக்குது. இன்னும் நம்ம ரட்சிக்கப்பட்டு பல வருஷங்கள் ஆகியுமே இன்னும் பரிசுத்த ஆவியை பெறாதவர்களாய் நம்ம இருக்கிறோம். பரிசுத்த ஆவினா என்னங்கிறத கூட இன்னும் நம்ம என்ன செய்ய
செய்யாம இருக்கிறோம், விளங்கி கொள்ளாம இருக்கிறோம். போன வாரத்துல நான் ஒரு கிராமத்துக்கு போய் ஊழியத்துக்கு ஸ்தோத்திரம் கர்த்தருடைய வார்த்தையை அந்த இடத்துல பிரசங்கிக்கும் போது நான் சொன்னேன், ஸ்தோத்திர திருத்துவ தேவன் என்று சொன்னால் நீங்க என்ன நினைக்கிறீங்க? பிதா, இயேசு, ஆவியானார் ஒன்னான்னு சொல்லி கேட்டேன். அதே தான் உங்களை பார்த்து கேட்கிறேன், நீங்க என்ன சொல்றீங்க? இயேசு, ஆவியானவர், பிதா 3 பேரும் ஒன்னா, 3 பேரும் தனித்தனியா? இவர் தான் அவரு, அவர் தான் இவரு, இல்ல 3 பேரும் ட்ரிபிள் ஆக்டா நடிச்சிருக்கிறாங்கல்ல, சூப்பர். இப்படித்தான் அவங்களும் சொன்னாங்க. அப்ப அதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம இன்னும் சரியா வேதத்தை படிக்கலங்கிறது தெரியுது. நான் இப்ப பேச வரல. நீங்க இதை இப்போ உங்க மண்டையில போட்டு கசங்குங்க. அடுத்த வாரம் நாங்க போறேன், என்னம்மா அண்ணன் இவ்வளோ நாள் நாம் அவர் தான் இவர் தான் அவருன்னு நினச்சிட்டு இருந்தோம், இப்போ என்ன தப்பா அண்ணன் பிரசங்கம் பண்ணிட்டு போகிறாருன்னு அவங்க வீட்டில் ஒரு பெரிய குழப்பமே போச்சு. அப்புறம் நான் அதுக்கு உட்காந்து, சரி எப்படி அவங்கள வச்சு தான் நாமளும் கற்றுக்க முடியும், நமக்கு தெரிஞ்சதை அவங்களுக்கு சொல்லி கொடுத்து தான் அவங்கள என்ன செய்ய வைக்க முடியும், ஆண்டவருக்குள்ளே நடத்த முடியும். அப்புறம் வேணுங்கிற அந்த ஆதாரத்தெல்லாம் அவங்களுக்கு கொடுத்து வசனத்துலேருந்து எடுத்து சொல்லி, இப்போ சொல்லு 3 பேரும் வேற ஆளா, 3 பேரும் ஒரே ஆளா அப்படின்னு. ஆமாம் இப்படித்தான் போல இருக்கு அப்படிங்கிறாங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அப்போ நம்ம ஆவியானவரை குறித்து நல்லா தெளிவாய் தெரிந்து கொள்ளும். வேதம் சொல்லுகிறது, ஸ்தோத்திரம், நான் போகிற உங்களுக்கு நலமா இருக்கும், நான் போய் உங்களுக்காக சத்திய ஆவியானவரை அனுப்பும்படி நான் என்ன செய்வேன், வேண்டிக் கொள்ளுவேன். அவர் உங்களை சகல சத்தியத்துக்குள்ள என்ன செய்வாரு, வழிநட. அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்து என்ன செய்வாரு, கண்டித்து உணர்த்துவார். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆமா, அந்த வசனத்தை முழுமையா நான் படிக்கல, வேறொரு சத்திய தேட்டர்ல வாழனாகிய அப்படின்னு சொல்லி வரும். சரி, நான் இப்ப அந்த வசனத்துக்குள்ள போனேன். ஏன்னா எனக்கு கள்ளக்குறிச்சி எப்ப வந்தாலும் அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் தான் பேசுறதுக்கு கிடைக்குது. அதனால எனக்கு அந்த அரை மணி நேரம் 3/4 மணி நேரத்துக்குள்ள என்ன பேசணுமோ அதை நான் சொல்லி முடிச்சிடறேன். இப்ப இந்த எலிசபெத் என்ன ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்றாங்க, சகரியா எப்படிப்பட்ட ஜெபத்தை பண்றாங்கன்னு சொன்னா, எனக்கு ஒரு பிள்ளைய கொடுக்கணும், நீங்க கேளுங்க. ஸ்தோத்திரம். ஒருவேளை நீங்க பிள்ளைக்காக காத்திருந்தா இப்படி ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே உங்க வயித்துல கையை வச்சு ஜெபம் பண்ணுங்க. புருஷனும் மனைவியுமா கரத்தை பிடிச்சு உட்கார்ந்து குடும்ப ஜெபத்தை பண்ணுங்க. போய் படத்தை பார்க்காதீங்க, செல்லுல கண்ட களியதை பார்த்துட்டு அதையும் இதையும் நம்பிட்டு பயந்து போகாதீங்க. நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் உங்களையும் என்னையும் பார்த்து தான் சொல்லுகிறார், உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று சொல்லுகிறார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இப்ப ஜெபம் பண்றாங்க. எப்படி ஜெபம் பண்றாங்க? ஆண்டவரே எனக்கு ஒரு குழந்தையை தாரும், அந்த குழந்தை அவளுடைய வயிற்றில் இருக்கும் போதே பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்ட பிள்ளையா இருக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபம் பண்றாங்க. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது இல்ல, ஸ்தோத்திரம். இல்லாத ஒண்ண அவங்க என்ன செய்யறாங்க, இருக்கிறது போல விசுவாசித்து அவர் செய்வார்னு சொல்லி நம்பி, பரிசுத்த ஆவிய நம்ம இவ்வளவு காலம் ஆகியும் இன்னும் பெறாம இருக்கிறோம், பெற்றதை பயன்படுத்தாம இருக்கிறோம், ஆவியில வளராம இருக்கிறோம், ஆவியானவர் புரிந்து கொள்ளாம இருக்கிறோம். ஆனா அந்த எலிசபெத் சகரியாவை பாருங்க, அவங்க எங்களுக்கு ஒரு பிள்ளைய தாரும், அந்த பிள்ளை தாயின் கருவில இருக்கும் போதே பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். அல்லேலூயா. அது வெளியே உலகம் பாவம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே ஆவியானவரை தெரிந்து கொள்ள வேண்டும், பரலோகத்தை அறிந்து கொள்ள வேண்டும், இரட்சகரை தெரிந்து கொள்ள வேண்டும், அவருக்கு ஆராதனை செய்ய வேண்டும், அவருக்கு ஊழியம் செய்கிற பிள்ளையை தாரும் ஆண்டவரே. அல்லேலூயா. ஆமா, நமக்கு வேலை செஞ்சு சம்பாரிச்சு கொடுக்கிற பிள்ளைதான் நம்ம கேட்டுட்டு இருக்கிறோம். நாம அப்படி ஒரு வேலையை தான் தேடிட்டு இருக்கிறோம். ஆண்டவருக்கு ஊழியம் செய்யறதுக்கு, ஆண்டவருக்காக தருகிறதுக்கு இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை நம்ம பார்க்க முடியல. ஆண்டவர் ஒருவேளை உன் ஜெபத்துக்கு ஹல்லேலூயா காத்திருக்க வைத்திருக்கிறதுடைய நோக்கம் இதுவாக கூட இருக்கலாம். நீங்க கேட்க வேண்டியதை ஆண்டவருக்காக கேளுங்கள், ஆண்டவர் அதை நிச்சயமாக இந்த வருஷத்துல இன்று 3 மாதத்திற்குள்ள, இன்னும் ஒரு 5 மாதத்திற்குள்ள கர்த்தர் உங்கள் ஜெபத்திற்கு தம்முடைய தூதனை அனுப்பி, நீங்கள் இருக்கிற இடத்துல உன் ஜெபம் கேட்கப்பட்டது என்று சகரியாவுக்கு சொன்னது போல உங்கள் ஜெபத்திற்கு உண்டான பதிலை பரலோகம் அனுப்பி தர ஆயத்தமாயிருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கையை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமா, நீங்க இன்னைக்கு வீட்டுக்கு போய் என்ன செய்யணும்? எதுக்காக ஜெபம் பண்றீங்களோ இல்லையோ, முதல்ல ஆவியானவருக்காக என்னென்ன காரியத்தை நம்ம செய்யணும்,
ஆண்டவர் செய்யறதுக்கு நாம ஆண்டவர் விரும்புகிறபடி நாம காத்திருக்கிறோமா? அந்த இரட்சகர் யாரு? பிதாவாகிய தேவன் யாரு? நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர்? அவர் இவர்களுக்கு செய்திருப்பாரானால் ஏன் என் வாழ்க்கையில் அவர் செய்ய முடியாது? நிச்சயமாக குழந்தைய மாத்திரம் அல்ல, நீங்க கேட்கிற எந்த ஒரு காரியமா இருந்தாலும் சரி, ஆண்டவர் அந்த ஜெபத்திற்கு பதில் தருகிற ஒரு காலத்தை நம்ம பார்க்க போகிறோம். அல்லேலூயா. 16வது வசனத்தை வாசிங்க பாப்போம். பாருங்க, அந்த பிள்ளையை தோத்துறோம் என்ன சொல்லுது 16வது வசனத்துல? இஸ்ரவேல் சந்ததியாரில் அநேகரை அவர்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திருப்புவான். வாசிங்க. போதும் போதும் போதும். பாருங்க, இந்த 16ல நம்ம படிச்சோம், என்ன படிச்சோம்? அவன் இஸ்ரவேல் சந்ததியாரில் அநேகரை அவர்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திருப்புவான். இப்போ அநேக ஜனங்களை தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளாக திருப்பக்கூடிய ஒரு பிள்ளையை தாரும் என்று சொல்லி 3வது ஜெபித்திருக்கிறார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆண்டவர் நமக்கு கொஞ்ச காலத்தை ஸ்தோத்திரம் ஈவா இந்த பூமியில வாழ்வதற்கு கொடுத்திருக்கிறார். நம்ம யாரும் இங்கே நிரந்தரமாக இருக்க போகிறவர்கள் இல்லை. ஒருவேளை கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் நம்முடைய தலைமுறைகள் நாம் கர்த்தரை தேடி வந்தது போல அவர்களும் கர்த்தரை தேட போகிறார்கள். ஆனா ஆண்டவர் எதற்காக மனுக்குலத்தை இந்த பூமியில ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் என்று சொன்னால், எதற்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்? ஒரு தேவ பக்தி உள்ள சந்ததியை அந்த விழுந்து போன அந்த கூட்டத்திற்கு பதிலாக தேவ பிள்ளைகளை துதிப்பதற்காக தெரிந்தெடுத்திருக்கிறார். ஒரு ஆமேன் என்று சத்தமா சொல்லுங்க பாப்போம். அப்ப நாம் அந்த பூமிக்குரியதை கேட்காம, பூமிக்குரிய காரியத்தை பார்க்காம, அதை வாஞ்சிக்காம, அது மேல நம்முடைய கவனத்தை திருப்பாம, ஹல்லேலூயா, பரலோக ராஜ்யத்திற்குண்டான காரியத்தை சகரியா கேட்டது போல நம்ம கேட்க வேண்டும். இப்ப இதுக்காக தான் நம்ம ஜெபித்து வருகிறோம். நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறதான அந்த தரிசனம், ஹல்லேலூயா, எப்படி ஆகிலோ இந்த பட்டணத்துல ஒரு 1000 கணக்கான ஜனங்களை தேவனுடைய ராஜ்யத்துக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? திருப்ப வேண்டும். பாருங்க, இப்படிப்பட்ட விசுவாசிகளா, இப்படிப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளாய் நாம் எழும்புவோமானால் நிச்சயமாக அப்படிப்பட்ட தரிசனத்தை கர்த்தர் நமக்கு நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். இப்படி ஒரு பிள்ளையை கர்த்தர் நமக்கு தருவாரானால், அவன் அப்படி செய்த ஊழியத்தை போல இந்த காலத்திலும் கர்த்தருக்காக ஒரு வைராக்கியமாய் ஊழியம் செய்வானானால், நிச்சயமாக அன்றைக்கு எப்படி அநேக ஜனங்கள் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோவான் ஸ்நானகனிடத்தில் ஞானஸ்நானம் பெறும்படி கடந்து வந்தார்களோ, அதே போல அநேகரை, ஹல்லேலூயா, அந்த வசனம் இப்படி சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது? இஸ்ரவேல் சந்ததியாரில் அநேகரை அவர்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திருப்புவான். ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கவும், கர்த்தரால திட்டம் பண்ணப்பட்டபடி, ஹல்லேலூயா, கர்த்தரால ஏற்படுத்தப்பட்ட ஒரு ஊழியனாக, கர்த்தரால அபிஷேகம் பெற்றவனாக, அநேகருக்கு ஒரு நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு பிள்ளையாய், ஹல்லேலூயா, கர்த்தர் நம்மை இந்த நாட்களில் எழுப்ப வேண்டும். நம்மை கொண்டு அநேகரை, ஹல்லேலூயா, தேவ ராஜ்யத்துக்கு உட்படுத்த வேண்டும். அடுத்த தலைமுறைகள் கர்த்தருக்காக இப்படிப்பட்ட யோவான் ஸ்நானகனாய் போல எழும்பி, ஹல்லேலூயா, அநேகரை தேவனுக்காக, ஹல்லேலூயா, தேவனுடைய ராஜ்யத்துக்காக ஆதாயப்படுத்தக்கூடிய ஒரு ஜெபத்தை, ஹல்லேலூயா, ஜெபித்து நாம் ஆண்டவரிடத்திலிருந்து ஜெயம் பெறுகிறவர்களா இருக்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். சத்தம் அவர் அல்லேலூயா என்று சொல்லுங்க பாப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷத்துல 3ஆம் அதிகாரத்துல 3வது வசனத்திலிருந்து 6வது வசனம் இப்படி சொல்லுது. அதை மட்டும் வாசிங்க பாப்போம். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவ்வைப்படுத்துங்கள் என்றும், பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும், சகல மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்படும், கோணலானவைகள் செவ்வையாகும், கரடானவைகள் சமமாகும் என்றும்,
ஆகமத்தில் எழுதியிருக்கிறது. பாருங்க, சகரியா ஏசாயாவினுடைய காலத்துல இல்லாம போயிருந்தாலும் சகரியா பண்ணின ஜெபம் தீர்க்க தரிசன ஆகமத்துல எழுதப்பட்ட ஒரு காரியத்திற்காக ஜெபித்த ஜெபமாய் இருந்திருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். எத்தனை பேருக்கு புரியுதோ புரியலையோ தெரியல. இவர் தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு ஜெபத்தை பண்ணுகிறார். ஆனா அது ஏசாயாவினாலே முன்பே தீர்க்க தரிசனமாய் உரைக்கப்பட்ட ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை அவர் ஏறெடுத்திருக்கிறார். அப்படியானால் நான் எப்படி சொல்ல முடியும்? ஏசாயா ஜெபித்த ஜெபம் அது ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு ஜெபத்தை ஏறெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, நீங்களும் நானும் ஜெபிக்கிற அந்த ஜெபத்தை பரலோகம் இப்படிதான் பார்க்கிறது. நம்ம ஸ்தோத்திரம் அவிசுவாசப்படக்கூடாது. நம்ம ஸ்தோத்திரம் நான் ஜெபிக்கிற அந்த ஜெபத்திற்கு நிச்சயமாக கர்த்தரிடத்திலிருந்து ஒரு அற்புத காரியத்தை பெறும் என்கிறதான ஒரு வைராக்கியம், ஒரு நம்பிக்கை நமக்குள்ள இருக்குமானால் நம்மால தொடர்ந்து எவ்வளவு காலங்கள் ஆனாலும் காத்திருந்து ஜெபிக்க முடியும். நான் சொல்லுகிறேன், நம் காத்திருந்து ஜெபிக்கிற அந்த ஜெபங்களுக்கு கர்த்தர் இந்த ஆண்டில ஒரு அற்புத காரியத்தை நமக்கு செய்ய போகிறார். அது எப்படி செய்ய போகிறார்? எப்படி ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் உரைக்கப்பட்டதை யோவான் ஸ்நானகன் ஜெபித்து பெற்றுக் கொண்டாரோ, அதே போல நீங்களும் நானும் ஏறெடுக்கிறதான அந்த ஜெபங்களும் ஸ்தோத்திர வேதத்திலே ஹல்லேலூயா முன் உரைக்கப்பட்ட அந்த தீர்க்கமான வார்த்தையின் அடிப்படையில் இருக்குமானால் கர்த்தர் இந்த நாட்களிலே ஹல்லேலூயா ஹல்லேலூயா அறுவடை உள்ள பகுதிகளுக்கு தரிசனங்களை நிறைவேற்றுவதற்கு, எழுப்புதலை இந்த தேசம் காண பண்ணுவதற்கு கர்த்தர் நம்முடைய ஜெபத்தையும் இப்படிப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனமான ஜெபமாய் மாற்றுகிறவராய் இருக்கிறார். அப்படி நிறைவேற போகிற ஒரு தீர்க்க தரிசன ஜெபத்திற்காக தான் நாம் இவ்வளவு காலம் காத்திருக்கிறோம். அப்படி நீண்ட காலமாய் நிறைவேற போகிற ஒரு தரிசனத்திற்காக தான் சபை காத்திருக்கிறது. அந்த ஜெபம் பொய் சொல்லாது. அதற்கு காத்திருக்கிற நம்ம யாவருக்கும் அது சந்தோஷத்தை கொடுக்கிறதாய் மாத்திரம் அல்லாம அநேகரை சந்தோஷப்படுத்தவும், அநேகரை தேவனுடைய ராஜ்யத்தின் இடத்தில் திருப்புகிறதோ பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்து ஹல்லேலூயா ஒரு பெரிய எழுப்புதலை காண போகிற ஒரு காலங்களாய் கர்த்தர் நம்முடைய காலங்களை மாற்ற போகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஏசாயாவிலே 43 படிக்க வேணாம். இதே வேத பகுதி முன்னாடி ஏசாயா தீர்க்க தரிசனத்தில் உரைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப முன் உரைக்கப்பட்ட அந்த பிள்ளையாக இவர் எந்த ஒரு பிள்ளைக்காக ஆண்டவரிடத்தில் ஜெபித்தாரோ அந்த முன்னுரைக்கப்பட்ட பிள்ளையாக யோவான் ஸ்நானகன் வெளிப்பட்டார். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆண்டவர் உங்களையும் இப்படிப்பட்ட ஒரு பிள்ளையாக மாற்றுவாராக. ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் உங்கள் தலைமுறைகளில் இப்படிப்பட்ட பிள்ளைகளை தேவ ராஜ்யத்திற்கு எழுப்பி தருவாராக. உங்களை கொண்டு கர்த்தர் தரிசனங்களை நிறைவேற்றுவாராக. நம்மை கொண்டு கர்த்தர் எழுப்புதலை இந்த மாவட்டத்துக்கு கொண்டு வருவாராக. நம்மை கொண்டு இந்த பகுதியில் இருக்கிற இருளெல்லாம் அகற்றி போடுவாராக. கர்த்தர் அதற்கு பிரமிக்கத்தக்க ஆச்சரியமான அற்புத காரியத்தை காத்திருக்கிற வெறுமையா இருக்கிற உங்களுக்கு நிச்சயம் தருவாராக. 2 கரத்தை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுங்க பாப்போம். இன்னொரு முறை சத்தத்தை உயர்த்தி ஒரு ஆமென் என்று சொல்லுங்க. சத்துரு உங்களுக்கு விரோதமாய் கண் போடாதபடி, உங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்பாதபடி கர்த்தர் உங்களுக்கு உரைத்த தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை, உங்களுக்கு கொடுத்த அந்த தரிசனங்களை நிச்சயமாக கர்த்தர் நிறைவேற்றி தர வல்லவராய் இருக்கிறார். நாம் அப்படியே எல்லாரும் எழும்பி நின்று நம்ம ஜெபிக்க போகிறோம். எழும்பி நின்று நம்ம ஜெபிக்க போகிறோம். நீங்களும் நானும் ஜெபிக்கிற அந்த ஜெபம் அது வல்லமை உள்ள ஜெபமாய் இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாய் இருக்கிறது. அந்த வார்த்தை வெறுமையா திரும்ப அவரிடத்திற்கு போகாது. அது என்னவா ஹல்லேலூயா உரைத்ததோ அது உரைத்த வார்த்தையை நிறைவேற்றி அவரிடத்திற்கு மகிமையை கொண்டு சேர்க்கும். அது ஆவியா இருக்கிறது, அது ஜீவனா இருக்கிறது, அது வல்லமையான கிரியைகளை நடப்பிக்கிறது. அந்த வார்த்தைக்காக தான் நீங்கள் காத்திருக்கிறீங்க. அந்த வார்த்தையை சொல்லிதான் நீங்கள் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறீங்க. அந்த வார்த்தைக்காக தான் சர்வ ஹல்லேலூயா லோக நியாயாதிபதி ஹல்லேலூயா நமக்காக ஒரு காரியத்தை செய்ய ஆயத்தமா இருக்கிறார். வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே ஹல்லேலூயா எல்லா தடைகளும் விலக வேண்டும். ஆண்டவரே
எல்லா அவிசுவாசங்களும் விலக வேண்டும் ஆண்டவரே. வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுங்க, வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுங்க. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஏசாயாவிலே உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனத்தை பிடித்து சகரியா ஜெபிக்கவில்லை. ஆனால் அவர் தனக்கு ஒரு பிள்ளையை கேட்கிறார். அது எப்படிப்பட்ட பிள்ளையா இருக்க வேண்டும் என்று கேட்கிறார். பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்ட பிள்ளையா இருக்க வேண்டும். அநேகருக்கு சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும். ஹalleluya. அநேகரை கர்த்தரிடத்திற்கு திருப்ப வேண்டும். அதற்கு எலியாவின் ஆவியையும் எலியாவையும் பலனையும் உடைய ஒரு பிள்ளையை தாரும் என்று சொல்லி கேட்டார். ஆனால் அந்த ஜெபம் அப்படிப்பட்ட எலியாவின் ஆவியையும் பலனும் உடையவனா யோவான் ஸ்நானகன் எப்படி வெளிப்பட்டானோ அதே போல அதே போல அதே போல இந்த கடைசி நாட்களிலே வேதம் சொல்லுகிறது, மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். ஹalleluya. யாவரும் தீர்க்க தரிசனங்களை உரைப்பார்கள். ஊழியக்காரர்கள் மேலே ஊற்றுவேன், ஊழியக்காரிகள் மேலே ஊற்றுவேன், ஊழியர்களுடைய பிள்ளைகள் மேலே ஊற்றுவேன். அவர்களையும் எலியாவின் ஆவியை உடையவர்களாய் மாற்றுவேன். உனக்கு அப்படி ஒரு காரியத்தை செய்யறதுக்கு பரலோகம் விரும்புது. உங்களுக்கு அப்படி ஒரு காரியத்தை செய்ய பரலோகம் உங்களை ஜெபிக்கும்படி சொல்லுகிறது. வாயை திறந்து வலது கரத்தை உயர்த்தி மேல ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஹalleluya. இந்த பூமிக்குரிய சந்தோஷமான காரியம் வேண்டும் தான், இல்லைன்னு சொல்லல. ஆண்டவர் அதுல உங்களுக்கு ஒரு குறைவான காரியத்தை ஏற்படுத்தி விட்டாரோ என்கிறதான ஒரு ஹalleluya எண்ணம் உங்களுக்கு இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளைகள் இஸ்ரவேலுக்கு அடையாளங்களும் அற்புதங்களுமாய் இருப்பார்கள். ஹalleluya. ஒரு தலைமுறை எழும்ப போகிறது இந்த சபையிலே. ஹalleluya. அநேகரை தேவ ராஜ்யத்துக்கு திருப்பி தரிசனங்கள் விரிவடைந்து இந்த மாவட்டமே கர்த்தருக்கு சொந்தமாக போகிறது. இந்திய தேசத்தில் ஒரு எழுப்புதல் உண்டாக போகிறது. அறுவடை மிகுதியாய் உண்டாக போகிறது. கேளுங்க கேளுங்க. வாயை திறந்து வலது கையை உயர்த்தி ஜெபம் பண்ணி கேளுங்க பாப்போம். என் பிள்ளைய அப்படிப்பட்ட பிள்ளையா மாத்துங்கன்னு நீங்க ஜெபம் பண்ண அவனை ஒருவேளை எந்த பாவம் பிடிச்சிருந்தாலோ, அவனை சத்துரு எந்த கண்ணியில சிக்க வச்சிருந்தாலோ, அந்த பிள்ளைங்க வாழ்க்கையில எப்படிப்பட்ட பாதிப்புகள் இழப்புகள் வந்தாலும், எப்படிப்பட்ட நஷ்டங்கள் வந்தாலும், அதை எல்லாம் அபத்தமாக்கி போட்டு கர்த்தர் செய்ய நினைத்த காரியத்தை நிறைவேற்றி கொடுப்பா. அவரால் செய்ய முடியாத ஆச்சரியமான காரியங்கள் ஒன்றுமில்லை. என் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாவற்றையும் மாற்ற அவரால் முடியும். எல்லாருக்கும் அற்புதம் செய்ய அவரால் முடியும். எல்லாரும் காண தரிசனங்களை நிறைவேற்ற முடியும். எல்லாரும் காண எனக்குள்ள ஒரு எழுப்புதல் வரும். எல்லாரும் காண கர்த்தர் ஹalleluya மகிமையான காரியத்தை என் வாழ்க்கையில செய்வா, என் பிள்ளையின் வாழ்க்கையில செய்வா, எங்கள் சபையிலே செய்வா, எங்கள் விசுவாசிகளுக்கு செய்வா. செய்யுங்கப்பா, உம்முடைய நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சரி.